ஓகேண்ணா. அதை பற்றி இப்போ சிம்பு நடிக்கிறதா பேச்சு அறிக்கையாக இருக்குது. சரிங்க. உங்களோட கருத்து என்ன? யார் நடித்தா அந்த டூலாம் நல்லாயிருக்கும்? தனுசு நடித்தா தானே நல்லாயிருக்கும். ஏன் எதனால் சொல்கிறீங்க? தனுஷுடைய ஆக்டிங்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். சிம்பு வந்து ஒரு பேச்சு ஆக்டிங்கு தான் மட்டும் இது இருக்கும் ஒழிஞ்சு ஆக்ஷன் ப்ரோபன்ஸ்லாம் வந்து தனுசுக்கிட்ட தான் கொஞ்சம் என்புல்லாக இருக்கும். ஆமாம், தனுசு தான் தனுசு தான் தனுசு தான். சிம்பு ஆக்டிங் பிடிக்கும்னா அது பேச்சு திறமைக்கு தான் பிடிக்கும் ஒழிஞ்சு அந்த டைலாக் பேசுகிறதுக்கு தான் வந்து சிம்பு ஒர்க் அவுட் ஆகல. வந்து இந்த ஆக்டிங் இதுக்கெல்லாம் வந்து சிம்பு வந்து இதாக. ஆமாம். சொல்லுங்கள். சரி, தனுஷு தான். தனுஷு தான். தனுஷு வந்து ஒரு நல்ல நடிகருங்க. அவர் 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 நடித்தா நல்லாயிருக்கும் அந்த படமே. வடச்சென்னை போதுமா? அவர் நடித்தார்னா படம் சூப்பராக இருக்கும். சிம்பு வந்து நடித்தாரா? சிம்புக்கு என்ன தெரியும்? சிம்பு வந்து இந்த கேரக்டர் வந்து இவர் தான் நடித்தார், தனுஷு. அதேமாதிரி தனுஷு தான் இந்த படம். தனுஷு தான் நல்லாயிருக்கும். தனுஷுக்கு தான். சிம்பு நடித்தா நல்லாயிருக்கும். சிம்பு இப்போ நல்லா ஃபேம் ஆகிட்டு இருக்கு. அப்படி இப்போ அடுத்தடுத்த வர படமும் நல்லா வந்துகிட்டு இருக்குல்ல அவருக்கு. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லாமல் ரெட் கார்டு போட்டதுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி வர அப்கமிங்கில் வர ஃபிலிமும் விட்டு நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவர் நடித்தா நல்லாயிருக்கும். சிம்பு நடித்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. சரி. பார்ட் 2ல் தனுஷ் நடித்தா தான் நல்லாயிருக்கும். தனுஷ் நடித்தா தான் நல்லாயிருக்கும். எதனால பார்ட் 1 அவர் நடித்தது தான் நல்லா தோணுச்சு. அதனால் அவர் ஃபேனு, தனுஷ் ஃபேன் தானா, நல்லாயிருக்கும். தனுஷ் நடித்தா தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நான் வடச்சென்னை 2 ரிலீஸ் ஆகுது படம் எடுக்க போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதில் சிம்பு நடிக்கிறதா பேச்சு அறிவிதான் இருக்குது. ரெண்டு பேரில் தனுஷ் ஆக்டிங் நல்லாயிருக்குமா, சிம்பு ஆக்டிங் நல்லாயிருக்குமா? வடச்சென்னை 2 படத்தில் தனுஷ் தான் நல்லாயிருக்கும். ஏன் எதனால் சொல்கிறீங்கன்னா? அது வந்து தனுஷ் தான் வந்து தரமட்டமாக அந்த ஃபஸ்ட்டில் வந்து அதான் நல்லா நடிச்சிருந்தாப்புல. 2லேயும் அதான் நல்லாயிருக்கும். அதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம். இந்த சிம்புக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா சிம்பு வந்து அவர் வேற மாதிரி, தனுஷ் வேற மாதிரி. இது தனுஷுக்கு தான் செட் ஆகும். ஆமாம். வணக்கம்ண்ணா. வாங்க. இப்போ தனுஷ் படத்தில் வந்து இப்போ வடச்சென்னை ஃபஸ்ட்டு ஒன்று நடிச்சிருந்தாங்க. சரிங்க. செகண்ட் பார்ட் வந்து யார் நடித்தா நல்லாயிருக்கும்? சிம்பு நடித்தா நல்லாயிருக்குமா, தனுஷ்? சிம்பு நடித்தா நல்லா இருக்குங்க. அவர் உண்மையிலேயே அவர் நல்ல நடிகருங்க. ரத்தத்துலேருந்து வருது. இவர் வேஸ்ட்டுங்க. தனுஷுங்கிறது ஜீரோங்க. தனுஷ் எடுத்தால் நல்லா இருக்காது, படம் ஓடாது. சிம்புன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளோதாங்க. எனக்கு வயசு 50 இருந்தாலும் கூட எனக்கு சிம்பு பிடிக்குங்க. தனுஷ் நடித்தா தான் நல்லாயிருக்கும் வடச்சென்னை படத்தில். அந்த படத்தை ஃபஸ்ட் பார்த்து தான் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த படத்துக்கு அந்த கதைக்கு தகுந்த மாரி அவர் பாடி லாங்குவேஜிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி சிம்பிளாக அதுமாரி நம்ம நடிச்சு நான் பார்த்ததில்லை. அதனால் இவரே திருப்பி 2ஆம் பாகத்துலேயே நடித்தா நல்லாயிருக்கும். அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்த்துருக்கேன். அதில் பார்ட் 1ல் வந்து தனுஷ் பார்ட் 2 வேறு எடுக்கிறாங்க. அதில் யார் நடித்தா எந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்? தனுஷுக்கு தான் கரெக்டாக. தனுஷுக்கு தான் கரெக்டாக. எதனால் சொல்கிறீங்க தனுஷ்? அந்த கேரக்டருக்கு அவருக்கு தான் கரெக்டாக இருக்குது. அதனால் அவர் பிடிச்சா நல்லாயிருக்கும். ஆமாம். சிம்பு நடித்தா நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு தனுஷை பார்த்துட்டோம்ல, அதுக்காண்டி. ஆமாம். ஓகே. நான் வடச்சென்னை படம் பார்த்துருக்கேன். ஆமாம். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து தனுஷ் நடிச்சிருக்காங்க. ஆமாம். 2வது பார்ட்டில் சிம்பு நடிக்கிறதா அறிகுறி பேச்சு. ஆமாம். சிம்பு நடித்தா நல்லா இருக்குமா, தனுஷ் நடித்தா நல்லா இருக்குமா? தனுஷ் நடித்தா நல்லாயிருக்கும். ஏன் எதனால் சொல்கிறீங்க? அவர் குவாலிட்டி நடிப்பு எல்லாம் நல்லாயிருக்கும். அதான் நடித்தா நல்லாயிருக்கும். அவர் நடித்தா தான் நல்லாயிருக்கும். சரி, வந்து தேட்டரில் பார்ப்பீங்களா? பார்ப்போம். சரி, ரைட்டு. வடச்சென்னை படம் பார்த்துருக்கீங்களா? பார்ட் 1ல் வந்து தனுஷ் நடிச்சிருக்காப்ல. சரி, ஓகே. இப்போ பார்ட் 2ல் வந்து சிம்பு நடிக்கிறதா பேச்சு அறிகுறி ஆகிருக்கு. ஓகே. 2 கேரக்டரில் யார் நடித்தா நல்லாயிருக்கும்? எனக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான். 2 பேரும் ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு வந்து தனுஷ் நடிச்சதுனால செகண்ட்லி தனுஷ் வர்றது ஓகே. ஆனால் கேரக்டர் மாத்திரப்ப சீரியல் மாரி மாற மாதிரி டவுட்டாக இருக்கும். கேரக்டர் மாத்திரம் வேறு ஒன்று. சிம்பு ஆக்டிங் பண்ணியிருந்தா
ஃபஸ்ட்டு பாட்டு சிம்பு ஆக்ட் பண்ணால் இதுலேயும் ஆக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கேரக்டர் மாத்திரப்ப வந்து சீரியலில் வந்து இவருக்கு பதில் இவருங்கிற மாரி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால யார் நடிச்சா பார்ட் 2ல நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு 2 பேருமே ஆக்டர் சூப்பராக இருக்கும் ப்ரோ. 2 பேருமே நல்லாயிருக்கும் ஆக்டிங்க்கு. அந்த 2 பேரும் நல்லாயிருக்கும். சரி ரைட். ஓகே தேங்க்யூ. நீ வடச்சன படம் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேனே. வடச்சன 2ல தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா சிம்பு நடிச்சா நல்லா இருக்குமா? தனுஷ். ஏன் எதனால சொல்ற தனுஷ்? தனுஷ் ஃபேனா அவர் நல்லா எல்லாமே பண்ணுவார். ஆக்டிங்கு, மியூசிக், டான்ஸிங் எல்லாம் நல்லா பண்ணுவார். அதனால் அவர் நடித்தா நல்லாயிருக்கும். அவருக்கு தான் நல்லா இருக்கும். ஓகே.